அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டிலேருந்து எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2025 ஓகேங்களா. இதில் தமிழ்நாட்டிலேருந்து 1429 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரு. எலிஜிபிலிட்டி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈவெண்ட்டாக நீங்கள் எம்பி, ஹெச்டபிள்யூ அண்ட் ஹெச்ஐஎஸ்ஐ இந்த கேட்டகிரியில் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். ஓகேங்களா. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2025 வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 பர்மனன்ட் ஜாபு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்துங்க, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் கூட தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த முறை ஜாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசிக்கு, டெம்பரரி பேசிக் கிடையாது. நீங்கள் ஒரு நிரந்தரமான பணிக்கு போனோன்னா நர்சிங் முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய கல்வி தகுதி A to Z தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ரெகுலர் பேசிக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா கிரேட் 2 ஓகேங்களா. 1429 போஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு தான் நீங்கள் இப்போ போட்டி போட போகிறீங்க. ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே வேணாலும் நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த ஜாப் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 27/10/2025 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிவுது பார்த்தீங்கன்னா 16/11/2025 வரைக்கும் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதோட வெப்சைட் லிங்க்கு ப்ளஸ் வந்து பயோவில் எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துட்றேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு டோட்டலாக வேக்கன்சி 1429 போஸ்டிங்கு தற்போது கொடுத்துருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக போட்டி போடலாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் பயாலஜி அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நீங்கள் இதை படிச்சுருந்தா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, வொக்கேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இதுக்கு போட்டி போட முடியாது. உங்களோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆர் பாட்னி முடிச்சிருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 10th நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோனாதா இதுதான் முக்கிய குறிப்பு. 2 years மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியரிட்டி இன்ஸ்பெக்டரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே உங்களுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 32 இருக்கணும். SC ST BCA BCM SCA இந்த கேட்டகிரி இருந்தால் நோ ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா. எல்லாருமே கிட்டத்தட்ட 32 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆர்மிக்கு மட்டும் இவங்க 48 வரைக்கும் தராங்க. ஏஜ் கேட்டகிரி 48 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம், எக்ஸ்ஆர்மியில் முடித்தவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ரி கன்வென்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. லெவல் சேல்ரி பார்த்தீங்கன்னா லெவல் 8 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் சேல்ரி 19,500லேருந்து 71,900 வரைக்கும் ஸ்டார்டிங் சேல்ரி ஃபார் பேசிக் சேல்ரி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் பேசிக் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே யார் வந்து மார்க்லாம் மெரிட்டில் இருக்குன்றதை பார்ப்பாங்க. அதை முடித்தோடனே மெரிட் லிஸ்ட் வரும். மெரிட் லிஸ்ட் வந்தோடனே உங்களோட இன்டர்வியூ ப்ளஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக யாரெல்லாம் மெரிட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா. இது 2 கட்டமாக முடிஞ்சிட்டு பிறகு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்ட அப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ன்றது நடக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST அண்ட் OPC கேட்டகிரிங்க அவங்க எல்லாருமே வந்து 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC அண்ட் SCA ஓகேங்களா. அண்டு அதர் கேட்டகிரி எல்லாருமே நீங்கள் 600 ரூபா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே கம்மி தான். 300 ரூபா வந்து SC அண்டு ST SCA கேட்டகிரிக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஓபிசி எம்பிசி கேட்டகிரிக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா நான் பயோவில் இந்த லிங்க்கை கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இல்லை ப்ரோ நான் நர்சிங்கெல்லாம் முடிக்கல அப்படின்றவங்க ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரன்னா நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த கோர்ஸு நான் வந்து நர்சிங் ஜாபுக்கு தான் போவேன் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை சில பேர் படித்து முடிச்சுட்டு பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாமல் ப்ரைவேட்டில் எங்கேயா செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் எங்கேயாச்சும் கன்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் அண்டு ஃபினிஷிங் டேட் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. மறக்காமல் உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து தெரியுங்க, தகவலை வந்து பரிமாறுறதுல ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக அமைகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக நினைப்பாங்க. ஓகேங்களா? வெப்சைட் லிங்க்கு ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் பயோவில் கொடுத்துட்றேன், வேணுன்ற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மேலும் ஃபுல் டீட்டெயில் வேணுனாலே நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சரிங்களா? வேறு இல்லை ப்ரோ எனக்கு வேறு ஜாப் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னா நான் அதுக்கும் வந்து கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் வந்தால் நான் கால் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். ஓகேங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? இப்போது இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்கள். இதுதாங்க கவர்மெண்ட் அப்டேட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRB. சரிங்களா? இந்த மேலே டைட்டில் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் MRB. ஓகேங்களா? 7th floor DMS பில்டிங் 359 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6. ஓகேங்களா? இப்போது நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 27/10/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டரு கிரேட் 2 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1429 வேக்கன்சி. சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 19,500. நான் சொன்னல 19,500லேருந்து 71,900 வரைக்கும் லெவல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சேலரி. ஓகேங்களா? வேக்கன்சி ஆஃப் த டிசிஷன் ஃபார் மெரிட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் நர்சிங் முடிச்சவங்களும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சரி, அவங்க மெரிட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சி ஆஃப் த டியூரேஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பர்சன் மெரிட்டி இவங்க எல்லாமே ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வச்சுட்டு இருக்கணும் தான் இதுக்கு போட்டி போடவே முடியும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் மெரிட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் லெவலில் இருந்தாலே நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். மெரிட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சுருக்கோம், தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். யாருன்னா நேஷனல் மீட், இன்டர்நேஷ்னல் பிளேயர், யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கம்பல்சரி ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு நர்சிங் ஜாபுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னவரை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான வெப்சைட் லிங்க்கு பயோவில் நான் கொடுத்துட்றேன். இது வந்து கம்ப்யூட்டர் பேசிக் எக்ஸாமா இல்லை வந்து ஆஃப்லைனா என்றதை நாங்கள் இன்டிமேட் வந்து சொல்லலை. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமா இல்லை ஆன்லைன் ப்ராசஸான்றது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை. அது கூடிய விரைவில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். எந்த முறையில் நாங்கள் வந்து ஆட்களை தேர்வு செய்யுன்றதை ஒன்றும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? வந்தோடனே நாங்கள் தகவல் கொடுப்போன்றதை சொல்லியிருக்காங்க. அதனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸு, அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே பக்காவாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் நான் சொன்னது தான் ஃபாலோ பண்ணிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணியாச்சு. www.mrb.tamilnadu.government.in
இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 100% ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நர்சிங்கை முடித்தவங்க கம்பல்சரி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கூடிய விரைவில் விண்ணப்பிக்கிறது என்னுடைய ஒரு நோக்கம். ஓகேங்களா, வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. மறக்காமல் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலும் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.